எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழா இனிதே துவங்க உள்ளது. குடந்தை இரத்த தான ட்ரஸ்ட் நடத்தும் சுதந்திர தின பெருவிழாவை தலைமையேற்று தரும்படி அரங்காவலர் சுஜாவுதீன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றனர். திரு வி ரொசாரி அவர் துணைத் தலைவர் ரெட் கிராஸ் அவர்களை அழைக்கிறோம். குடந்தை இரத்த தான ட்ரஸ்டின் நிர்வாக அரங்காவலர் திரு க ஷேக் தாவூத் அவர்களை அழைக்கின்றேன். குடந்தை இரத்த தான ட்ரஸ்டின் அரங்காவலர் திரு ஆர் அசோக்குமார் அவர்களை அழைக்கின்றனர். வரவேற்புரை வழங்க வருகை தந்துள்ள திரு எஸ் பத்மநாபன், அரங்காவலர் குடந்தை இரத்த தான ட்ரஸ்ட். தேசிய கொடியினை ஏற்றி உரையாற்ற வந்துள்ள மௌலவி அல்ஹாஜ் KM அப்துல் அஜீஸ் உலவி, இமாம் ஜாமியா மஸ்ஜித், காமராஜர் சாலை அழைக்கின்றனர். நன்றி உரை ஆற்ற வந்துள்ள திரு ஆர் மாதவன், உறுப்பினர் குடந்தை இரத்த தான ட்ரஸ்ட் அவர்களை அழைக்கின்றனர். கோட்டை அமீர் ஐவனன் அவர்களை முன்னால் வரும்போது கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். குடந்தை இரத்த தான ட்ரஸ்ட் நடத்தும் 78வது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்து தலைமை ஆற்ற உள்ள அரங்காவலர் குடந்தை இரத்த தான ட்ரஸ்ட் தலைவர் திரு சுஜாவுதீன் அவர்களையும், முன்னிலை ஏற்றுள்ள VA ரொசாரியோ தலைவர் ரெட் கிராஸ் அவர்களையும், நிர்வாக அரங்காவலர் திரு ஷேக் தாவூத் அவர்களையும், திரு அசோக்குமார் அவர்களையும், தேசிய கொடியாற்றி சிறப்புரையாற்ற உள்ள மௌலவி அல்ஹாஜ் திரு KM அப்துல் அஜீஸ் உலவி, இமாம் ஜாமியா மஸ்ஜித் அவர்களையும், நன்றி ஆற்ற உள்ள திரு மாதவன் அவர்களையும் குடந்தை இரத்த தான ட்ரஸ்ட் சார்பாக வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். 78ஆம் ஆண்டு சுதந்திர தின நமது தேசிய கொடியை ஏற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அஜீஸ் உலவி அவர்களை தேசிய கொடி ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொடி வாழ்த்து. தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணி கொடி பாரீர், ஓங்கி வளர்ந்ததோர்
தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு. இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர் அனைவரும் எனது உடன் பிறந்தவர்கள். இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். இந்நாட்டின் உரிமையும் வாழ்வையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காத்து வலுப்படுத்த செய்வேன் என்றும் செயல்படுவேன் என்று உளமாற நான் உறுதி கூறுகிறேன். ஒருபோதும் வன்முறை நாடேன். சமயம் மொழி வட்டாரம் முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளையும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளையும் அமைதி நெறியிலும் அரசியல் அமைப்பின் வழியிலும் நின்று தீர்வு காண்பேன் என்றும் நான் மேலும் உறுதியளிக்கிறேன். சுதந்திர தின கவிதையை வாசிப்பது அப்துல் பாசித். அனைவருக்கும் இனிய 58வது சுதந்திர நல்வாழ்த்துக்கள். அடிமை தலை அருந்த தினம், ஆங்கிலேயர் ஆட்சி முடிந்த தினம், இந்தியா விடுதலை அடைந்த தினம், ஈடில்லா தினம், உலகம் அகிம்சையை வியந்த தினம், ஊரெங்கும் ஆனந்தம் அழிந்த தினம், எத்திக்கும் மகிழ்வு நிறைந்த தினம், ஏற்றத்தின் முதல் படி அடைந்த தினம், ஐயமின்றி சரித்திரம் படைத்த தினம், ஓங்கு புகழ் பாரதம் நிமிர்ந்த தினம், அவ்வை வழி நாடால் விழுந்த தினம், இறுதி இந்தியாவின் இனிய சுதந்திர தினம், அகிம்சை வழியில் காந்தியும் நேர்மை வழியில் நேருவும் ஆயுதமேந்தி நேதாஜியும் புரட்சி வழியில் பகத்சிங்கும் எழுதுகோள் கொண்டு பாரதியும் வீர மங்கையாய் வேலு நாச்சியாரும் கப்பலோட்டிய வஉசியும் கொடியேந்திய குமரனும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் பெற்று தந்த சுதந்திரத்தை அனைவரும் ஒன்றாய் கைகோர்த்து நாமும் பேணி காத்திடுவோம். ஜெய்ஹிந்த். மௌலவி அப்துல் அஜீஸ் உலவி அவர்களை சுதந்திர தின உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக பொதுமறையாம் திருமறையில் இறைவன் சொல்லுவான், வரலாறுகளை நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள், அடுத்து வரக்கூடிய சமுதாயத்திற்கு உங்களுடைய தியாகங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதை திருமறை நம்மவர்களுக்கு சொல்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு 3 விஷயம் முக்கியம். கடந்த கால வரலாறுகள் தெரிந்திருக்க வேண்டும், நிகழ்காலத்தினுடைய நிதர்சனங்கள் என்ன என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும், எதிர்காலத்தினுடைய வியூகங்கள் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து, இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 78வது வருடத்திலே கால் வைத்திருக்கிறது. இன்றைய தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகமும், குறிப்பாக இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் நாம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்திற்கான முதல் மணி அடித்தது இந்தியாவில் தான். கிட்டத்தட்ட 90 நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தது. அதில் முதல் மணி சுதந்திர வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட முதல் நாடு இந்தியா. இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்ததற்கு பிறகுதான் பாக்கி இருக்கக்கூடிய படிப்படியாக எல்லா நாடுகளும் விடுதலை பெற்றது என்பதை நாம் அறிவோம். இந்த நல்ல நேரத்திலே நாம் விதவிதமான சுதந்திரத்திற்காக வேண்டியான போராட்டங்கள் நடந்திருக்கிறது. 1, 2 அல்ல, விதவிதமான பல வகையான போராட்டங்கள். ஆயுதங்கள் ஏந்துவது மட்டுமல்ல, சட்டங்களை புறக்கணிப்பது, ஆங்கிலேயர்கள் தயாரித்த ஆடைகளை கூட தூர போட்டுவிட்டு கதராடை அணிவது, இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலம் மொழியை கூட வெறுத்து பிரச்சார மேடைகளாக ஜும்மா மேடைகள் உபயோகிக்கப்படுத்தப்பட்டன. ஒத்துழையாமை இயக்கம் என்று உருவான போது கிட்டத்தட்ட 48,000 பேர் அந்த ஒத்துழையாமை இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பிரபல வரலாற்று ஆசிரியர், ஒரு எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் என்று சொல்லப்படக்கூடியவர் கூறுகிறார், தேசியத்தினுடைய எண்ணிக்கையை விட அதிகமான பேர்கள் உயிர் தியாகங்கள் செய்தும் தங்களுடைய வளமான வாழ்க்கையையும் நில வளங்களையும் பொருள்களையும் வாரி வழங்கி பல வகையான தியாகங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் கூறுகிறார். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், தாம்சன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடும்போது, டெல்லியில் ஒரு கேம்பில் நான் தங்கியிருந்தேன். மனித ஜடலங்கள் எரிக்கப்படக்கூடிய வாசனை வந்தது. பயத்தோடு வெளியிலே தலையை நீட்டி பார்த்தால் நிர்வாணமாக ஆடையின்றி 40 அறிஞர் பெருமக்கள் ஆடையின்றி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்களை ஒருவர் பின் ஒருவராக பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு கிடங்கு ஒன்றிலே தள்ளிவிடப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் போக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரை தள்ளும் போதும் சொல்கிறார்கள், போராட்டத்திலிருந்து நான் நீங்கிக் கொண்டேன் என்று மட்டும் சொல்லிவிட்டால் உங்களுக்கு நாங்கள் விடுதலை அளித்து விடுவோம் என்று அந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆங்கிலேய அதிகாரிகள் சொல்கிறார்கள், நீ எத்தனை போராட்டம் நடத்தினாலும் சரி, எங்களுக்கு உயிரை மயிருக்கு சமமாக மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள். இந்த தேசத்தினுடைய நலனுக்காக வேண்டி எங்களுடைய உயிரே போனாலும் சரி, அதற்காக எங்களுடைய உயிரையும் தியாகம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எத்தனை வகையான வேதனைகள் செய்தாலும் செய்து கொள் என்று அவர்கள் பேசியதின் காரணமாக ஒருவர் பின் ஒருவராக 40 உலமாக்கள் அறிஞர் பெருமக்களும் அந்த தீயினுடைய நெருப்பு குன்றத்திலே போட்டு பொசுக்கி எடுக்கப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் போராட்டமோ, ஒரு வார 2 வார போராட்டமோ, ஒரு மாத 2 மாத போராட்டமோ அல்ல, குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. என்றைக்கு ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதற்காக வேண்டி இந்த நாட்டிற்கு வந்து கால் வைத்தார்களே, அன்றைய தினமே அன்றைய நாட்களில் இருந்தே தொடங்கிவிட்டது. எதிர்ப்பு என்பது, போராட்டம் என்பது அன்றைய காலகட்டங்களில் இருந்தே தொடங்கிவிட்டது. ஜாதக பாதகம் இல்லாமல், ஜாதி மதம் பார்க்காமல் இந்த இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள் அத்துணை பேர்களும் அந்த போராட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கு விடுதலை தருவதற்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் 3 தரப்பு மக்களையும் பேச்சுவார்த்தைக்காக அழைக்கிறார்கள். இறுதியாக இனி விடுதலை கொடுத்தாக வேண்டும், சுதந்திரம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்ட அந்த ஆங்கிலேயர்கள் 3 தரப்பு மக்களை பேச்சுவார்த்தைக்காக அழைக்கிறார்கள். அதிலே காங்கிரஸ் சார்பிலே ஒரு மனிதரையும், இஸ்லாமியர்கள் தரப்பு சார்பாக ஒரு மனிதரையும், 542 சமஸ்தானங்களின் சார்பாக ஒரு நபரையும் அழைத்து நாங்கள் ஆலோசனை செய்து அவர்களிடத்திலே இந்திய விடுதலையினுடைய பத்திரத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் போது காங்கிரஸ் தரப்பு சார்பாக கலந்து கொண்டவர் அபுல் கலாம் ஆசாத், முஸ்லீம் லீக் சார்பாக கலந்து கொண்டவர் முகமது அலி ஜின்னா, 542 சமஸ்தானங்களின் சார்பாக கலந்து கொண்டவர் பீகார் நவாப். ஆக இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஜாதி மதம் பார்க்காமல் அத்துணை பேர்களும் இந்த நாட்டினுடைய நலன் தான் எங்களுக்கு மிகப்பெரிய முக்கியம். ஆக அந்த வகையில் தான் நாடு சுதந்திரம் பெற்ற அன்றைய தியாகங்களைப் போல இன்றும் நீங்கள் தானங்களில் சிறந்த தானம் இரத்த தானம் என்று சொல்வது போல இந்த உலகத்தில் எல்லா மக்களினுடைய உடல் நலம் கருதி இரத்த தானம் செய்யக்கூடிய நீங்களும் ஒரு வகையான பெரிய தியாகிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தியாகமும் இந்த தியாகமும் ஒன்றாக இணையும் போது இந்த நாடு வலுப்பெறும், இந்த நாடு மேன்மையடையும், உலக மக்கள் சிறப்பார்கள், இந்தியா எப்போதும் சிறந்த நாடாக விளங்கும் என்பதில் எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய நலனுக்காக, நாட்டு மக்களினுடைய நலனுக்காக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தமைக்காக, இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்ததற்காக நாம் பெருமைப்படுகிறோம். இன்னும் நமது வாழ்க்கை முழுவதிலும் இந்த நாடு சுதந்திரத்தை உட்கொண்டு சுதந்திர நாடாகவே வாழ வேண்டும், எல்லா மக்களும் சுதந்திர மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம். மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்திய ஹஜ்ரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகளை ஆர் மாதவன். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கிய திரு எஸ் பத்மநாபன் அவர்களுக்கும், தலைமுறை வழங்கிய திரு ஜே சுஜாவுதீன் அவர்களுக்கும், முன்னிலை வைத்த திரு VA ரொசேரிய துணைத் தலைவர் ரெட் கிராஸ் அவர்களுக்கும், திரு க சேக்தாவ் நிர்வாக அரங்காவலர் அவர்களுக்கும், திரு ஆர் அசோக்குமார் அரங்காவலர் குழந்தை ரத்ததான ட்ரஸ்ட் அவர்களுக்கும், தேசிய கொடி ஏற்றி இந்த விழாவை சிறப்பித்த மௌலவி ஹல்காஜ் KM அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும், வேர்கள் இரத்த தான மையம் SVS செல்வராஜ் ட்ரஸ்ட் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மீண்டும் ஒரு முறை 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம்.
தேசிய கீ- गण गदिनायक जय हे भारत भाग्य विधाता अधिनायक जय हे भारत भाग्य विधाता